ஈரான் யுத்தத்துல அமெரிக்காவோட திட்டம் என்ன? ட்ரம்ப்போட திட்டம் என்ன? அப்படின்னு இப்ப அமெரிக்காலயே பரபரப்பா பேசப்படுது. அதத்தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தத்தை நோக்கி போகுது. அங்கிட்டு 2 பயலுங்களும் சேர்ந்து சண்டை போட போறாங்களான்னு கேட்கக்கூடாது. உக்ரைன்ல ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆரம்பிச்சதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவை சில பேர் கை காட்டுவார்கள். சில பேர் உக்ரைனை கை காட்டுவார்கள். இன்னும் சில பேர் அமெரிக்காவை கை காட்டுவாங்க. ஆனா நம்ம அண்ணன் ட்ரம்ப்ப கேட்டோம்னா, அவரு பைடன கை காட்டுவாரு. இது பைடனோட யுத்தம் அப்படின்னு சொல்லி பைடன் மேல கரெக்ட்டா ஸ்டிக்கர ஒட்டிருவாரு. என்னைக்குமே முழு உண்மை வரணும் அப்படின்னா, கூட்டாளி அப்ரூவர் ஆகணும். எதிர்க்கட்சிக்காரன் திட்டுறத காட்டிலும், சொந்த கட்சிக்காரன் திட்டும்போது ஏகப்பட்ட உண்மை வெளில வந்துரும். அந்தபடி பைடன் தான் காரணம் அப்படின்னு ஒட்டுவாரு. என்ன ஒண்ணு ஒட்டுமொத்த உலகத்தையும் அத கப்புன்னு புடிச்சுக்க மாட்டாய்ங்க. புடிச்சு என்னடா பண்றது? அவன் அண்ணன்டா அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. இப்ப ட்ரம்ப் அதே வேலைய தான் பண்ணாரு. இப்ப அப்படி பைடன் ஆரம்பிச்ச யுத்தம் முடிஞ்சா போச்சு. ஓடிக்கிட்டு தானே இருக்கு. அப்ப நான் ஆரம்பிச்ச யுத்தம் மட்டும் முடியணும்னு என்ன சட்டமாடா இருக்கு? எங்க காட்டு அப்படின்னு சொல்லி நெனப்புல மனுஷன் போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியான்னு கேட்கக்கூடாது. அப்படிதான் அவர் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். மாறும். இப்போதைக்கு அதான் ஓடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தலைவனோட கைய விட்டு யுத்தம் போயிருச்சு. அது எப்பயோ தெரியுமே அப்படின்னா, தலைவனோட கைய விட்டு யுத்தம் போச்சு. பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு கொரியர் ஆபீஸர் பாகிஸ்தான உருவாக்கி அங்க படம் காட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப பாகிஸ்தான தெளிவா ஈரான் கழட்டி விட்டுருச்சு. ஏலே நீ பேச்சுவார்த்தை செஞ்சு வைக்கலாம் உனக்கு தகுதியே கிடையாது. நீ ஒரு சைடு சலாம் போட்டுக்கிட்டு நிக்கிற, ஒரு சைடு சலாம் போடுறவன் பேச்சுவார்த்தையை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லவே கூடாதுன்னு அம்போன்னு பாகிஸ்தானை விட்டாங்க. என்னங்க இப்படி விட்டீங்க? நீ எனக்கு பெரிய ஃப்ரெண்டுடா, போடா. இத வச்சு பொழச்சுக்கடா, சந்தோஷமா உள்ளூர்ல வண்டி ஓட்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பாகிஸ்தானை அம்போன்னு விட்டு கிளம்பிருச்சு. நல்ல முடிவு. காரணம் பாகிஸ்தானால என்ன செய்ய முடியும்? அமெரிக்கா சொல்றத ஈரான் கிட்ட சொல்ல முடியும். ஈரான் சொல்றத அமெரிக்கா கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சார் அவன் ஒத்து வரல. என்னடா சொன்னான்? ஒத்து வராத மாரி பேசுறான் சார். என்னதான்டா சொன்னான்? அவன் கிடக்குறான் சார். அவன் நெறைய பேசுறான். உங்களுக்கு ஒத்து வராதாட்டுக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவன் வாடா போடான்னு சொல்றதெல்லாம் இவர்கிட்ட வந்து சொல்ல முடியுமா? அப்புறம் வெள்ளை மாளிகையிலே கட்டி வச்சு வெளுத்து புடுவாய்ங்க. அதுக்குன்னு ஈரான்ட்ட போய் ஒத்துக்கங்க ஈரான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவனுங்களும் இஸ்லாமாபாத்லயே கட்டி வச்சு உரிச்சு புடுவாய்ங்க. இதுதான் அன்னைக்கே பேசப்பட்டுச்சு. ஏன்டா கொரியர் ஆபீஸ வச்சுக்கிட்டு ஏன்டா ட்ராமா போடுறீங்க அப்படின்னு. இன்னைக்கு ஈரானே விலகி போயிருச்சு. விலகி ஈரான் ஓமனுக்கு போகுது. அதுக்கடுத்து ரஷ்யாவுக்கு போகுது. இப்போ ஓமன், ரஷ்யா 2 நபர்கள் கையில தான் பேச்சுவார்த்தை போகுது. பெரிய அளவுல ஓமன் ராஜதந்திர ரீதியில நகர்த்தும். அத பத்தி பிரச்சனையே கிடையாது. அது சாலிடா வருட கணக்குல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னுக்குள்ள போயிருவார்கள். ஆனா ரஷ்யா உள்ளுக்குள்ள வருது அப்படின்னா, உக்ரைன் யுத்தத்துல எம்புட்டு ரவுசு பண்ணீங்கடா! அத பூரா நாங்க நேரடியா பண்ணுவோம். இப்ப மறைமுகமா பண்றார்கள். இனி நேரடியாவே பண்ண ஆரம்பிச்சுருவார்கள். இது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி ஆயிரும். ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கு போகாம ட்ரம்ப் எலக்ஷனே கொண்டு போய் முடிச்சிடலாம். எது? அவரோட டெர்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அண்ணன் எலக்ஷன்ல நிக்கிறாரு அப்படிங்கன்னா, அந்த எலக்ஷனையே சந்திச்சிடலாம். தலைவர் தான் வெயிட்டா துப்பாக்கிச் சூடு பிரச்சனையெல்லாம் அப்பப்ப ட்ரிகர் பண்ணி விட்டுர்றாரு. அது பூரா அவருக்கு தான் அங்கிட்டு ஓட்டா மாறுது. அந்த மாரி 1000 ஃபார்முலாவ ட்ரம்ப் கையில வச்சிருக்காரு. அதனால ரொம்ப சுலபமாயிரும். இப்ப இத மெனக்கெட்டு நான் முடிக்கணும்னு எதுக்கு போராடணும்? காரணம் இப்ப உள்ள இறங்கி அமெரிக்க படைகள அடிச்சுச்சு அப்படின்னா, கூட்டாளி நாடுகள் பூரா அதே அளவு பாதிப்ப சந்திக்கும். இந்த தடவ புடிச்சு பத்தி விட்டுருவாய்ங்க. இது சேதாரம்ன்னு படிச்சு காட்ட மாட்டாய்ங்க. புடிச்சே பத்தி விட்டுருவாய்ங்க ட்ரம்ப. அதே சமயம் இறங்காம விட்டுட்டு வந்துட்டோம் அப்புட்ன்னா, அமெரிக்கா தோத்துருச்சு, ட்ரம்ப் தோத்துருச்சுன்னு ஊர் பூரா போஸ்ட் ஒட்டிருவாய்ங்க. பேசாம இப்படியே இருந்துக்கிட்டோம்னா பேச்சுவார்த்தை, பேச்சுவார்த்தை, பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசாம முடிவே எழுதல. நின்னுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? ஒண்ணும் மாறப்போறதில்ல. இவரு பேர் பெருசா கெடப் போறதில்ல. ஆனா யுத்தத்துல இவர ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதும் பெருசா அடிபட்டு போயிரும். இன்னமும் யுத்தம் இருக்குப்பா. ட்ரம்ப் தடுமாறுறாருப்பா. ட்ரம்ப் எட்டி பார்க்கிறாரு, நிக்கிறாரு இப்படின்னு தான் சொல்லணும். ட்ரம்ப் தோத்துட்டாரு அப்படின்னு லேபிள் யாராலயும் ஒட்ட முடியாது. பெரிய மனுஷன் அத பிடிச்சுக்கிட்டாரு. அதே மாரி அவருக்கே உண்டான மானே, தேனே, பொன்மானே எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சுட்டாரு. நான் வெற்றி பெற்றுட்டேன். என்ட்ட எல்லா கார்டும் இருக்கு அப்படின்னாரு. இது என்னய்யா புது தியரியா இருக்கு? வெற்றி பெற்றா டிக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிற வேண்டியது தானே! கார்ட கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா, எப்படி? அவங்க ஊர்ல ரம்மி வித்தியாசமா இருக்குமோ? தெர்ல நமக்கு. நம்ம ஊர் ரம்மி மட்டும் தெரியுமான்னு கேட்கக்கூடாது. அங்கேயும் 15ஆ, 17ஆ, 22ஆ அப்படின்னு கார்டோட எண்ணிக்கை கேட்கிற லெவல்ல தான் நம்மள்ல பாதி பேர் இருப்போம். இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதனால என்கிட்ட எல்லாம் இருக்கு. நான் எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டேன். அதனால ஈரான் சுத்திக்கிட்டே இருக்கட்டும். இப்ப என்ன பிரச்சனை? அவங்க பேச்சுவார்த்தைக்கு பெருசா பேசலாம் ஒத்துக்கல. நாங்க சும்மா இங்கிருந்து 20 மணி நேரம் பயணிச்சு முடியுமா? அதனால நம்ம ஆட்கள் எல்லாம் வேணான்ட்டேன்.
ஆனா ஈரான் எப்ப பேசணும்னு விரும்பினாலும் ஒரே ஒரு ஃபோன் தான். உடனே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுருவோம் அப்படின்ட்டாரு. சுத்தி சுத்தி இவரு பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா தலைவரோட கொரியர் ஆஃபீஸ் கைய விட்டு போயிருச்சு. கொரியர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே யுத்தம் கைய விட்டு போயிருச்சு. எல்லாம் கைய விட்டு போயிருச்சு எதம்மா அப்படின்னா, கடல்லே நிப்போம்டா. நாட்டுக்கு திரும்பி வேணாம், ஈரான நோக்கி முன்னேற வேணாம். கடல்லே நின்னுக்குவோம். ஈரான் சுத்தி சுத்தி வரட்டும். உள்ளூர்ல வெற்றி பெற்றுட்டோம், வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்லுவோம். எங்க நம்ம வீரர்கள் அடிபட்டோ, இல்ல இறந்தோ ஊருக்கு வந்தா பிரச்சனை ஆயிருது. அதே மாரி நம்ம உள்ள இறங்கி அடி அடின்னு அடிச்சா, அதுக்கப்புறமா அவன் ஒண்ணும் முடங்குன பாடு இல்ல. திருப்பி நம்மளையும் அடிக்கிறான், கூட்டாளியையும் அடிக்கிறான் அப்புட்ன்னா, அது பெரிய அளவுல ஃபிளாஷ் ஆகுது. இப்ப 2மே இல்லாம சைலன்ட்டா தானே இருக்கு. அலையே இல்லாத கடல். அப்படியே டிராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. ஆனா ராஜதந்திர ஆட்டத்துல இப்ப எப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. காரணம் ஓமான் உள்ள நுழைஞ்சா அது வேற கதை. ட்ரம்ப் ஈஸியா தப்பிச்சிடலாம். ரஷ்யா உள்ள நுழைஞ்சிருச்சு பேச்சுவார்த்தைக்குள்ள. காரணம் இப்ப ஈரான், ரஷ்யா தான் பேச்சுவார்த்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒத்த கால்ல நின்றுச்சுன்னா, ட்ரம்போட நிலைமை மோசமாயிரும். இன்னும் ரஷ்யா இறங்கி 2, 3 மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுச்சுன்னா நிலைமை கந்தலாயிரும். ஏன்னா 2யும் போட்டு அப்படியே மிங்கிள் பண்ணி விட்டுருவார்கள். உக்ரைன் யுத்த டேபிள், இந்த பக்கம் ஈரான் யுத்த டேபிள் 2யும் ஒண்ணா வை அப்படின்றுவார்கள். இல்ல உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி ஒரு ஜோக்கர். ஈரான் அப்படி கிடையாது. இவர்கள் ஆக்டிவான ஒரு நாடு, ராணுவம், தலைவர் அம்புட்டு பேர் இருக்காய்ங்க. ஒருத்தனும் விலை போற ஆட்கள் கிடையாது. இறங்கி அடிக்கிற ஆட்கள். அப்ப வேடிக்கைக்கு பஞ்சமே இருக்காது. எப்பயுமே ட்ரம்ப் வேடிக்கை காட்டுறதுல அவர அடிச்சுக்க ஆளே கிடையாது. இனி வரும் நாட்கள் அவருக்கே டஃப் குடுக்குற அளவுக்கு சூழ்நிலை மாறிப்போச்சு வேடிக்கை காட்டுறக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.